நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தியிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த கோவில் எங்கு அமைந்திருக்கிறது? வழிபாடு குறித்தான முழுவதும் என்ன? வணக்கம். 3 நாட்கள் அரசு முறை பயணமாக செட்லாஸ் நாட்டிற்கு சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. அந்த நாட்டினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹைரன்சன் என்ற விருது என்பது அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. 3 நாள் பயணமாக அரசுமுறை பயணமாக தீவு தேசத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் அதிபர் விமான நிலையத்திற்கு வந்து தழுவி வரவேற்பு அளித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ஸ்தலங்களுக்கு அவர் சென்று வழிபாடு நடத்தியிருக்கிறார். குறிப்பாக அவர் சென்ற அன்றைய தினம் இந்திய வம்சாவளியினர் பாரம்பரிய நடனம் ஆடியும் இந்திய கொடியை அசைத்தும் கோலாகல வரவேற்பு என்பது பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த வரவேற்பை வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் மோடி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்திருக்கிறார். குறிப்பாக அருள்மிகு நவசக்தி பிள்ளையாரை வேண்டி வழிபட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக இந்த நவசக்தி பிள்ளையார் கோயில் என்பது பார்க்கப்படுகிறது. விக்டோரியா நகரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் கோயிலில் மோடி அவர்கள் வழிபாடு நடத்தியிருக்கிறார். மிகவும் புகழ்பெற்ற ஒரு பிள்ளையார் கோயிலாக அது பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த கோயிலில் பிரதமர் மோடி மனம் உருகி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோயிலுக்கு வருகை தந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழர் பாரம்பரியமான தவில் நாதஸ்வரம் ஒலிக்க பிள்ளையாரை வேண்டி பிரதமர் வழிபட்டிருக்கிறார். அவருக்கு அந்த பாரம்பரியமான அந்த வரவேற்பு என்பது அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோயிலில் நவசக்தி பிள்ளையார் கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தி மனமுருக வேண்டியிருக்கிறார். நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தியிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த கோவில் எங்கு அமைந்திருக்கிறது? வழிபாடு குறித்தான முழுவதும் என்ன? வணக்கம். 3 நாட்கள் அரசு முறை பயணமாக செட்லாஸ் நாட்டிற்கு சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. அந்த நாட்டினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹைரன்சன் என்ற விருது என்பது அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. 3 நாள் பயணமாக அரசுமுறை பயணமாக தீவு தேசத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் அதிபர் விமான நிலையத்திற்கு வந்து தழுவி வரவேற்பு அளித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ஸ்தலங்களுக்கு அவர் சென்று வழிபாடு நடத்தியிருக்கிறார். குறிப்பாக அவர் சென்ற அன்றைய தினம் இந்திய வம்சாவளியினர் பாரம்பரிய நடனம் ஆடியும் இந்திய கொடியை அசைத்தும் கோலாகல வரவேற்பு என்பது பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த வரவேற்பை வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் மோடி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்திருக்கிறார். குறிப்பாக அருள்மிகு நவசக்தி பிள்ளையாரை வேண்டி வழிபட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக இந்த நவசக்தி பிள்ளையார் கோயில் என்பது பார்க்கப்படுகிறது. விக்டோரியா நகரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் கோயிலில் மோடி அவர்கள் வழிபாடு நடத்தியிருக்கிறார். மிகவும் புகழ்பெற்ற ஒரு பிள்ளையார் கோயிலாக அது பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த கோயிலில் பிரதமர் மோடி மனம் உருகி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோயிலுக்கு வருகை தந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழர் பாரம்பரியமான தவில் நாதஸ்வரம் ஒலிக்க பிள்ளையாரை வேண்டி பிரதமர் வழிபட்டிருக்கிறார். அவருக்கு அந்த பாரம்பரியமான அந்த வரவேற்பு என்பது அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோயிலில் நவசக்தி பிள்ளையார் கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தி மனமுருக வேண்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.